மதுரையில விஜய் 2வது மாநாடு நடத்திட்டாரு. அதுல அதிமுக சம்பந்தமாக பாஜக சம்பந்தமா நிறைய அது அவர் எந்தெந்த கட்சிகளை பற்றி அவர் பேசியிருக்காரோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கு உரிய பதிலை தருவாங்க. கிட்ட வாங்கல விஜய் மாநாட்டில் வந்து பயன்படுத்தினாங்க. அதே போட்டு அடுத்த வாரத்தில் வந்து அம்மாவின் பணத்தை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், உதயதேவா அம்மா, பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்களை தவிர்த்து விட்டு யாராலும் தமிழ்நாட்டில இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. எடப்பாடி அந்த எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் தான் இதற்கெல்லாம் உரிய பதிலை தருவார்கள். அமமுகவோட முன்னாடி வாங்குற சவுண்ட காலம் உள்ள அடுத்த அமமுக அடுத்த தேர்தலில் எந்த மாதிரி ஒரு கலங்கான 26 தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். கடந்த 6-7 மாதங்களாகவே தொகுதி வழியாக சென்று தேர்தல் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களோட கலந்து ஆலோசித்து தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் முடிவதற்கு தமிழ்நாட்டில் எத்தனை அணிகள் தேர்தலில் உருவாக போகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வரும்.